வெனஸ்டே மார்னிங் மண்டே இல்லாத பரபரப்பான மார்னிங் ஆகிடுச்சு வெனஸ்டே. ஏன்னா எல்லோரும் சீக்கிரமாக இன்றைக்கி கிளம்புறதுனால கொஞ்சம் வேகமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸ்பினச் சப்பாத்தியும் மஷ்ரூம் மசாலாவும் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஸ்பினச்சை எடுத்து நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், ஓமம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நேற்று வாங்கின அந்த கரண்டி வச்சு தான் பிசைஞ்சேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. நிறைய மாவு போட்டிங்கன்னா நல்லா பிசையாது, கொஞ்சமாக பண்ணிங்கன்னா நல்லாவே பிசையும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடு எப்படி ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்க, கிச்சன் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்க மாமியார் வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்களான்னு. ஆன்டிக் மதியானம் லஞ்சு வந்து அவங்க தான் பார்த்துப்பாங்க. எப்போவுமே லஞ்ச் அவங்க தான் பண்ணுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆதியாக்கு ஸ்நாக்கு லஞ்செல்லாம் நான் பண்ணி கொடுத்துருவேன். வீட்டுக்கு ஹவுஸ் ஹெல்ப்பும் இருக்காங்க. ஸோ அதனால் க்ளீனிங்கும் அவங்க பார்த்துப்பாங்க. எப்போ நான் வந்து பண்ணாலும் உடனே கையால் தொடச்சி எடுத்துருவேன். ஸோ டபுள் க்ளீனிங்காக இருக்கும், ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். இந்த ஃபிஷ் சப்பாத்தியோட ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் மசாலாலாம் வந்து ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சமையல் வித் அம்லான்ற சேனலில் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.